அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வறுத்த உப்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம சமைக்கிற உப்பை விட பல மடங்கு நன்மை தருகிறது இந்த வறுத்த உப்பில் இருக்குது. ஏன்னா சமைக்கிற உப்பில் நிறைய நச்சுத்தன்மை இருக்குது. அந்த நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கி உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்க இந்த உப்பை வறுத்து யூஸ் பண்ணோம்னா அதில் உள்ள முழுமையான சத்துக்களை நம்ம பெற முடியும். இதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் மண் பாத்திரமாக இருக்கணும், இல்லைனா இரும்பு பாத்திரமாக இருக்கணும். இரும்பு பாத்திரமாக இருந்துச்சுன்னா அந்த இரும்பு பாத்திரம் உப்பு வறுக்க சீக்கிரம் துரு பிடிச்சி போய் அது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். அதனால் நான் மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். மண் பாத்திரத்தில் முருங்கைக்கீரை உங்கள்கிட்ட எவ்வளோ கிடைக்குதோ அந்தளவுக்கு முருங்கைக்கீரையை போட்டு உப்பையும் முருங்கைக்கீரையும் போட்டு சேர்த்து வருங்க. எந்த ஸ்டேஜில் இந்த முருங்கைக்கீரை வறுபட்டு மொறுன்னு ஆகிடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். எப்போ முருங்கைக்கீரை மொறுன்னு கலர் மாதிரி மொறுன்னு ஆகுதோ அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு அதை முரத்தில் போட்டுக்கோங்க. முரத்தில் போட்டுட்டு நல்லா அந்த கீரையெல்லாம் புடச்சி எடுத்திங்கன்னா அது பறந்து போயிடும். ஏன்னா நல்லா மொறுன்னு வறுபட்டதுனால அது பறந்து போனதுக்கப்புறம் இந்த உப்பை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. காற்று புகாத மாதிரி ஒரு ஜாடியிலையோ இல்லை மண் பாத்திரத்துலையோ போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும். இது வறுத்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இலையோட கலர் எப்படி இருக்குது, உப்போட கலர் எப்படி இருக்குன்னு. இது தூய்மையான உப்பு. இந்த தூய்மையான உப்பு என்னென்ன பண்ணுதுன்னா நம்மளோட எலும்புகளை வலுவாக்குறதுக்கு கால்சியம், இரும்பு போன்ற தாதுக்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலும்பு வலுவாக இருக்கிறதுக்கு இது உதவுது. அதே மாதிரி புற்றுநோயை தடுக்கிறதுக்கு உதவுது. இந்த வறுத்த உப்பில் சில புற்றுநோய்களை தடுக்கும் தன்மைகள் இருப்பதாக நிறைய ஆய்வில் சொல்லியிருக்காங்க. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு இந்த சுத்தமான உப்பு நமக்கு உதவுது. இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதிகளை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் இது உதவுது. இது முருங்கைக்கீரைக்கு பதில் கருவேப்பிலையும் சேர்த்து இது மாதிரி செய்யலாம். இந்த உப்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மட்டும்தான் அதை எடுத்து மூடி வைங்க. இன்னொரு எச்சரிக்கை என்னென்னா, இந்த உப்பு என்ன தான் நல்லதாக இருந்தாலும் அதிக அளவு இதை பயன்படுத்தக்கூடாது. நமக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும். எல்லோரும் உப்பு இது மாதிரி வறுத்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், கிரியாட்டின் லெவல் அதிகமாகிறது, அந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் அப்படியே கொடுத்து பழக்கப்படுத்துங்க. இது உணவில் உள்ள டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும், அது குறைக்காது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பயன்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.